மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களின் நல்லாசிகளுடன் மாண்புமிகு கழக இளைஞரணி செயலாளர், தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு தமிழ்நாடு இந்து சமய மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர் PK சேகர்பாபு அவர்களின் வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் V செந்தில் பாலாஜி அவர்களின் வாழ்த்துக்களுடன் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை கோவை மாவட்ட அறங்காவலர் குழு தலைவராக ராஜா என்ற ராஜாமணி, கோவை மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக SMT கவிதா கல்யாணசுந்தரம், ரா கர்ணபூபதி, தனபால், செந்தில்குமார் ஆகியோர் கோவை டவுன்ஹால் அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவில் மண்டபத்தில் பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களுக்கு கோவை இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் கருணாநிதி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்வில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக், கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ. ரவி, வடக்கு மாவட்ட அவைத் தலைவர் நா. புருஷோத்தமன், மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ், கல்பனா செந்தில், தலைமை செயற்குழு உறுப்பினர் வே. பாலசுப்ரமணியம், பொதுக்குழு உறுப்பினர்கள் வே. நா. உதயகுமார், குப்புசாமி, R. மணிகண்டன், சரஸ்வதி புஷ்பராஜ், ஜோ. நோயல் செல்வம், பெரிய கடை வீதி பகுதி ஒன்று செயலாளர் VI பதுருதீன், அறநிலையத்துறை அதிகாரிகள், கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கோவை நகர் மாவட்ட நியமன குழு உறுப்பினராக அருகம்பாளையம் ராசிபாளையம் கிராமத்தில் சு. தனபால் சாலை அழைப்பு கைகூர்ந்து மேடைக்கு வர வேண்டாம். கைகூர்ந்து சிறிது நேரம் அனைவரும் கைகூர்ந்து மேடையிலேயே சிறிது நேரம் அமர்படி அன்புடன் கேட்டுக்கொள்வோம். மாவட்ட அறங்காவலர் குழு தலைவராக பொறுப்பினை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மெட்டல் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற ராஜாமணி அவர்களுக்கும், மாவட்ட அறங்காவல் குழு உறுப்பினர்களாக பதவியினை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி கவிதா SMT கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும், அன்பிற்குரிய அண்ணன் கருணபூபதி அவர்களுக்கும், அன்பிற்கினிய சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கும், அன்பிற்கினிய நண்பர் சு. தனபால் அவர்களுக்கும், கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.